ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் எபிசோட பார்க்கலாம் வாங்க. சுரேஷ் வெளியே ரொம்ப கோவமா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு உள்ளார போகிறாங்க. ஆனால் நம்ம கிளம்பலாமான்றாங்க. டேய் இருடா கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்றாங்க. இல்லைண்ணா கிளம்பலாம் நம்ம அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கோவத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு மதி பேசினதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சங்கடமா? சங்கடம்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள, அப்படி நடந்திருக்க கூடாதுதான், என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க. மதி அப்படி பேசியிருக்க கூடாதுன்றாங்க. மாமா நம்ம கிளம்பலாம். இல்லை நான் ஒரு சின்ன பரிசு தர, அதை வாங்கிக்கோன்னு கொடுப்பாங்க. அந்த சுரேஷ் பாட்டுக்கு வலிய கோவத்தோட விறுவிறுன்னு நடந்து போயிடுறாங்க. நான் பேசிக்கிற விடுங்க சுரேஷ் கிட்ட, அவன் ஏதோ ஒரு கோவத்துல இருக்கான்றாங்க. இல்ல மாப்பிள்ள கோச்சுக்கிட்டாரு போல, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சரி இதெல்லாம் என்னுடைய அன்பளிப்பு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குமா இருக்கட்டும், எடுத்துட்டு போ மலரு, பாப்பா எது சாப்பிடுவா. சரிம்மா நாங்க போயிட்டு வரோன்றாங்க. எதுவும் நீங்க மனசுல நினைச்சுக்காதீங்க, நாங்க எதுவும் நினைச்சுக்கலாமா, நீங்க எதுவும் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டான்றாங்க. நீங்க தைரியமா இருங்க சரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுரேஷ் வெளியே வெயிட் பண்றா, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா, சரிம்மா நான் போயிட்டு வர, பார்த்து பத்திரமா இருங்கன்றாங்க. சரி மதின்றாங்க. மதி பாத்துக்கோ மதி, பிரச்சனை ஏதாச்சும் வரப்போகுது, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா, நீ எதுக்குமா தேவையில்லாம நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கன்றாங்க. நாம ஒன்றும் தப்பு பண்ணல, அவங்க தாம்மா நம்ம கிட்ட தப்பான்னு பேசிட்டு இருந்தாங்கன்றாங்க. தப்பா பேசினதுனால தானே இவ்வளோ பிரச்சனைன்றாங்க. அவங்க கரெக்டா இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. அதனால சும்மா நாம தான் தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு கண்டத போனதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, என்ன சொன்னது புரிஞ்சுதா அப்படின்றாங்க. இருந்தாலும் மதி என்ன இருந்தாலும் போனாலும் எதுவும் ஃபீல் பண்ணாதுன்றாங்க. அம்மா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, மதி ஒன்றும் தப்பு பண்ணம்மா, சரியாதாம்மா மதி பேசினான்றாங்க. அதனால நீங்க தேவையில்லாம பெரிய விஷயங்களை நினைச்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டான்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் அவங்களோட தங்கச்சியும் கட்டி பிடிச்சிட்டு, நீ ஃபீல் பண்ணது சரியா, நான் போயிட்டு வரேன்றாங்க. சரிக்கான்றாங்க. அப்புறமா அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த இடத்துல வந்து சுரேஷ் கோவத்தோட தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல சுரேஷ்க்கு. பல்லு கடிச்சிட்டு நம்ம சுரேஷ் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்புறமா வீட்டுக்கு போனதும் அவங்களுடைய அம்மாங்கெல்லாம் உக்காந்துட்டு இருப்பாங்க. வாங்கடா என்ன விருது முடிச்சா, என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கவும், சாப்பாடு என்னெல்லாம் ஐட்டம் செஞ்சாங்களோ எல்லாமே லிஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஓ இதெல்லாம் செஞ்சாங்களா, ஆமா அத்தை, இது செஞ்சாங்க அது செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அவசரத்துல தான் நீ ஒண்ணுமே செய்யாத போயிட்டியா அர்ஜென்ட்ல அப்படின்றாங்க. எல்லாம் செஞ்சுட்டு தானே போனேன்றாங்க. என்னத்த செஞ்சுட்டு போனேன், நீ அந்த நண்டை வச்சுட்டு போனா அது வேகலை, ஒன்றும் இல்லை, என்னதான் செஞ்சுட்டு போனே தெரியலன்றாங்க. இல்லத்த நான் போகும்போது நல்லா தானே வச்சுட்டு போனேன்றாங்க. என்னத்த நல்லா வச்சுட்டு போனேன், ஒன்றுத்தையும் நல்லா வச்சுட்டு போகலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு, இல்லாத வந்து என்ன வந்து போய் இங்கப்பா ஏதோ ஒரு அவசரத்துல போறதுனால அதை அப்படி வச்சுட்டு போயிட்டு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் இதே கை வழியில நான் மறுபடியும் செஞ்சேன் மெனக்கட்டுன்றாங்க. இப்போ போறவ ஒழுங்கா செஞ்சு வச்சுட்டு போனோம், அதை விட்டுட்டு ஏன்னா அதனமான செஞ்சு வச்சுட்டு போறேன், என்னதான் பண்றதுன்னு தெரியல உன்னன்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபீல் ஆகுறாங்க மதியமே பார்த்துட்டு. அதுக்கு அடுத்துதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என்னடா மாமியார் வீட்டுக்கு போனா மாமியாருங்க எதுவும் உனக்கு சீரு தரலையா அப்படின்னுவாங்க. தந்தாங்க, என்ன தந்தாங்க, மோதிரம் தந்தாங்கன்ட்டு பாக்கியராஜ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்தடா உனக்காக இது கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கிக்க மாட்டாங்க. டே போட்டுக்கூடா, உன்னுடைய மாமனாரும் மாமியாரும் ஆசையோடு கொடுத்தாங்க, இதை வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த கோவத்தோட சுரேஷ் பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்றேன் இல்லைனான்றாங்க. டேய் ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. எல்லாம் பதட்டமாகறாங்க. ஏன்டா அப்படி இருக்க? ஒன்றும் இல்லப்பா, அவன் வேற ஒரு டென்ஷன் அப்படி இருக்கான். வேற ஒரு டென்ஷனா? என்ன டென்ஷன் சொல்லுடா அப்படின்றாங்க. என்னடா ஏதாச்சும் நடந்துச்சான்னு. ஐயோ இவன் அவசரப்பட்டு உண்மையை சொல்லிடுவான் போலியே அப்படின்ட்டு ஆளாளுக்கு பயத்தோடு இருக்காங்க. டேய் உன்னை தானே கேட்குறேன், என்னடா நடந்துச்சாங்கன்றாங்க. அது வந்து பண்றாங்க. டேய் நீ எதுக்கும் பயப்படாது, என்ன நடந்துச்சுன்றது தைரியமா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சொல்லவே கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க நம்ம சுரேஷ். ஆனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. சுரேஷ் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எல்லா உண்மைகளுமே சொல்லிடுறாங்க. அப்ப அங்க என்ன நடந்துச்சு தெரியுமான்ட்டு டோட்டலா எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சியா இருக்காங்க. என்னடா சொல்ற, இப்படியாம நடந்துச்சு? ஆமாப்பான்றாங்க. இவன் மாமாவை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாப்பான்றாங்க. மாமா எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போனாங்கன்னு தெரியுமாப்பான்றாங்க. அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிட்டாங்கப்பா அப்படின்றாங்க. ஏண்டி எங்க போனாலும் உன் வாயே சைலண்டா இருக்காதாடி, ஏதாச்சும் ஒண்ணு தேவையில்லாம பேசிட்டு தான் இருப்பியா? இப்படி மாப்பிள்ளையோட மனசை காயப்படுத்திட்டு கண்டிப்பா மாப்பிள்ளை ரொம்ப கோவப்பட்டு இருப்பாரு. அவர் இப்படி பண்ணிட்டியேடி, உன்னால என்ன பண்றதுன்னு தெரியல கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏங்க என் தங்கச்சிய பத்தி அப்படி பேசுவாரு, அதை பார்த்துட்டு பொறுமையா இருக்க சொல்றீங்களா? என்னாலலாம் அப்படி பொறுமையா இருக்க முடியாது, அவரு பண்ணது தப்பு, அதனால தான் கேட்டேன். நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, தப்பு பண்ணிட்டு இப்ப தப்பு பண்ணலன்னு சொல்ல வரியான்றாங்க. மாப்பிள்ளை அது மாதிரி பேசுறது எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? மாப்பிள்ளை என்ன கோவத்துல போனாரு, கோவமா தான் போனாருமான்ற மாதிரி சுரேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. மதிய பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. உடனே மதி என்னதான் தப்பு பண்ண, அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவளுக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களாடி, அவ பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. மதி நீ மாப்பிள்ளை கிட்ட பேசிருந்தாலும் மாப்பிள்ளை எந்த அளவுக்கு கோவத்துல போவாருன்னு தெரியல, அங்க என்ன நடக்க போதோ தெரியல, சும்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னாருங்க, அவர் பண்ணது தப்பு தான். ஏன்னா அவர்
அவர என் தங்கச்சி வந்து அந்த கேள்வி கேட்குறாரு. பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருப்பேன்? அதனால தான் நான் அந்த மாரி பேசினேன். நான் பேசினதுல எந்த ஒரு தப்புமே கிடையாதுன்றாங்க. நான் சரியா தான் இருந்தேன்ற மாரி மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட்ஸா போயிட்டுருக்கு அவங்களுக்கு. உடனே வந்து அவங்களுடைய மாமனார் முதல்ல போய் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்ட்டு போவாங்க. சுரேஷ் மேல போயிடுவாங்க. உடனே மதிய பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. அம்மா சும்மா ஏம்மா அந்த பொண்ண திட்டிட்டு இருக்க? உண்மையிலேயே அந்த பொண்ணு என்னம்மா பண்ணும்? என்ன இருந்தாலும் அவருமே வந்து மதியோட தங்கச்சிகிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. டேய் ஏதோ ஒரு இதுல அக்கறையில கூட கேட்டிருப்பாங்க. அதுக்குன்னு இப்படியாடா பண்றது? அப்படின்னுவாங்க. இல்லம்மா அது வந்து என்னடா வந்து போய் டேய் சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதடா. பாவம் மாப்பிள்ளை என்ன நினைச்சுக்கினாரோ தெரியல. அவர் போய் என்ன நினைச்சுப்பாரு? அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரும்மா. சும்மா தேவையில்லாம நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்னுவாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வெளிய உட்காந்துட்டு இருக்காங்க. ஏங்க என்னென்னவோ நடந்து போச்சுங்க கொஞ்ச நேரத்துலன்றாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லன்றாங்க. ஆமா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நானும் நினைக்கல. ஏங்க மதியோடைய அம்மா, அப்பா கஷ்டப்படுற மாரி தானே அப்ப என்னுடைய அம்மா, அப்பா கஷ்டப்பட்டுருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றாங்க. ஆனா அன்னைக்கு நான் எதுவுமே பேசாத தானங்க இருந்தேன். இன்னைக்கு மதியோடைய அம்மா, அப்பாவுடைய நிலைமை, மதியோடைய குடும்ப நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்ட்டு எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுரேஷ் வெளிய வந்து உட்கார்றாங்க. சுரேஷ் என்ன இருந்திருந்தாலும், உங்க மாமா அப்படி பேசியிருக்க கூட தப்புதான். என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் மாமா பண்ணது தப்பு, மாமா செஞ்சது தப்புன்னு இப்படியே குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க பின்ன வேற என்னன்னு சொல்ற? அவரு பண்ணது அப்ப தப்பே இல்லன்னு நீங்க சொல்ல வர்றியா? சொல்லுன்றாங்க. டேய் அவரு பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டாரு. என்ன இருந்திருந்தாலும் அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நடந்திருக்கவும் கூடாதுன்றாங்க. சொல்லு அவர் அப்படி பண்ணலாமான்றாங்க. அவர் பண்ணதுல என்ன தப்பு? ஏதோ ஒரு இதுல கேட்டாரு. டேய் அது வேறடா. அக்கறையில கேட்கறது வேற. ஆனா ஒரு மாதிரி எட்டி பார்க்கறதுன்றது ரொம்ப கேவலம்டா அதுன்றாங்க. அவரா எட்டி பார்க்குறாரு. அது எந்த அளவுக்கு மோசம் தெரியுமான்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா. ரொம்பவே தப்பான ஒரு விஷயம்டா. எப்புட்றா அது உன்னாலலாம் ஏத்துக்க முடியுது சுரேஷ்ன்றாங்க. இங்க பாரு உனக்கு உன் மாமா மேல அக்கறை இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாம் இருக்குதான். ஆனா அதுக்காக இந்த மாரி விஷயத்துலலாம் வந்து சப்போர்ட் பண்ணணுன்ட்டு எதுவுமே இல்ல சரியான்றாங்க. நீ ரொம்பவே மோசமா பண்ணிட்டு இருக்க சரியா? இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உன் மாமாக்கு சப்போர்ட் பண்றத முதல்ல நிப்பாட்டிக்கோ சுரேஷ்ன்றாங்க. தப்பு ஏதோ சரி ஏதோ அவங்கவங்க பக்கம் நிக்கணும். அத விட்டுட்டு எல்லாமே வந்து அவங்க பக்கம் நிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லன்றாங்க. சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்ற மாரி சொல்றாங்க. அண்ணி சும்மா தேவையில்லாம உங்களுக்கு மாமாவ பிடிக்கலன்றதுக்காக காரணத்த கண்டுபிடிச்சுட்டு இருக்காதீங்கடி சுரேஷ். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ண தப்புதுடா அப்படின்றாங்க. மதியுடைய அம்மா அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்ட்டு அவங்களுடைய அண்ணனும் சொல்றாங்க பாக்கியராஜ். நீங்க சும்மா மாமாவ பிடிக்கலன்றதுக்காக எல்லா காரணத்த சொல்லிட்டு இருக்கீங்க. சுரேஷ் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இதே மாரி தானே வந்து என் தம்பி நீ போட்டு அடிச்ச. நான் வாய மூடிட்டு இருந்தேன்ல. மதி வாயாடுறது உங்களுக்கு தப்பா போயிடுச்சு. இந்த மாரி வாய மூடிட்டு எதுவும் பேசாத, கேட்காம இருந்திருந்தா உங்களுக்கெல்லாம் நல்லது இல்லன்றாங்க. என் தம்பி நீங்க அன்னைக்கு அடிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமான்றாங்க. ஆனா எதுவுமே கேட்காம வாய மூடிட்டு இருந்தேன் நானு. ஆனா என்ன மாரி எல்லாரும் இருந்துருவாங்களா சுரேஷ்? என்ன மாரி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றாங்க. சுரேஷ் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க, ஏதாச்சும் வந்து நல்ல விஷயங்கள பேசினா கோவம் வருதுன்றாங்க எல்லாருக்கும். ஆனா என்ன மாரியெல்லாம் மதி இருப்பான்னு யாரும் நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா மதி பண்ணது சரியான ஒரு விஷயம்ன்ட்டு நானே சொல்லுவேன்றாங்க. ஏன்னா மதிய பத்தி யாராச்சும் கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாங்களா? அவங்க குடும்பத்த அப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டாங்க. இந்த தங்கராஜ் அண்ணன் ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாரி எந்திரிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணி முடிச்சிடுறாருன்றாங்க. ஆனா அவர் நடந்துக்கிறதும் சரியில்ல. அவர் பண்ற விதங்களுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத நடந்துக்கிறாரு. என்ன மனுஷன்னே தெரியலன்ட்டு கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. சரி விடு மலருன்றாங்க. எப்படிங்க விட சொல்றீங்க? இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் விட சொல்றீங்க. கடைசியில என்னதான் ஆக போகுதுன்னு தெரியலன்றாங்க. இத வச்சு தங்கராஜ் அண்ணா கண்டிப்பா வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்குன்ட்டு அத்தை வந்து திட்டணும் மதியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நாம தான் இருக்கோம்ல. நம்ப இருந்தா மட்டும் நம்ம பேச்ச கேட்டுருவாங்களா? சொல்லு. நம்ம பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நம்ம பேச்சே எடுபடாதுங்க அங்கன்றாங்க. நம்ம ஏதாச்சும் சொன்னா நம்மளுக்கும் ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாங்க அத்தை. ஆனா மதி சரியா ஒரு விஷயத்த பண்றா, கரெக்ட்டா இருக்கா. ஆனா இந்த வீட்ல அது எல்லாமே அடக்கி வச்சுருவாங்களாட்டுக்குது. ஆனா என்னதான் என்ன மாரி அவங்க அடக்கணும்னு நெனச்சாலும் கண்டிப்பா மதி அப்படி இருக்க மாட்டான்னுவாங்க. அப்புறமா மதி ரூம்குள்ளார இருக்கவும் சுரேஷ் கோவத்தோட ரூம்குள்ள போறாங்க. மதிய பார்த்து முறைச்சுட்டே இருக்காங்க. "உனக்கு வாயே சைலன்ட்டா இருக்காதா? இப்படிதான் பேசுவியா நீன்றாங்க." நான் என்ன தப்பா பேசினேன்? "நீ என் மாமா கிட்ட பேசினது தப்பு தான். பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும் நீன்றாங்க." நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்னாலலாம் கேட்க முடியாது. நான் கரெக்ட்டா தான் இருந்தேன். சரியா தான் பேசினேன். அவர் தான் என்னுடைய தங்கச்சிகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்றாங்க. ஏய்! எப்படி உன்னால இப்படியெல்லாம் மோசமா இருக்க முடியுது?
என்ன மோசமா இருக்க முடியுது? நான் எதுவும் தப்பு பண்ணலையே. நீ பண்ண தப்பு. என் மாமாக்கு நீ அப்படி பேசியிருக்கவே கூடாது. அவர ரொம்ப காயப்படுத்திட்ட நீ. நான் எதுவும் காயப்படுத்தலன்ட்டு மாறி, மாறி அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போது, அவர் தான் என் தங்கச்சிகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்ட்டு மறுபடி வந்து சுரேஷ் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க 2 பேரும். அடுத்து வரக்கூடிய ப்ரமோல யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.